வணக்கம், வாழ்க நலம். இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பனங்காட்டு பாக்கத்தில் ஸ்ரீ காமாக்கியா ஆலயம், அதாவது ஸ்ரீ காமாக்கியா ருத்ரபீடம், ஸ்ரீ காமாக்கியா ஆலயம்னு இடம் இருக்குது. தமிழகத்திலேயே முதலாக சென்னையில் மட்டும்தான் இந்த காமாக்கியா ஆலயம் வச்சுருக்கோம். தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த காமாக்கியா ஆலயம் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸ்ரீ காமாக்கியா உபாசகர் அக்னிருத்ரம் சுவாமிகள் தான். இந்த கோயில் காமாக்கியாவுடைய அற்புதமான ஒரு ஆலயம். அஸ்ஸாமில் இருக்காங்க. இந்த தெய்வம் வந்து அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய தெய்வம். அதுக்கப்புறம் சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பக்கத்தில் இங்கே மட்டும்தான் கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே போய் நம்ம முழுசாக பார்க்கலாம். இது நம்ம கருவறைக்குள்ளே போக போகிறோம். இதுதான் கருவறைக்கு போகக்கூடிய வழி. அதாவது கருவறைக்கு செல்லும் யோனி குகை வழி பாதைன்னு சொல்லுவாங்க இந்த வழியை. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கருவறைக்குள்ளே போகணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இங்கே இந்த வழி இதுதான். இப்படி இருட்டான ஒரு குகையில் தான் நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். ஸ்ரீ காமாக்கியா தேவியை தரிசனம் பண்ணுறதுக்கு மூலஸ்தானம் இங்கே தான் இருக்குது. அது பார்க்க தான் போய்கிட்டுருக்கோம். இந்த கருவறைக்குள்ளே இந்த குகை வழி பாதையில் போயிட்டு பார்த்தோம்னா அம்பாளுடைய காட்சி நமக்கு தெரியும். இதுதான் கருவறை. ஸ்ரீ காமாக்கியா தேவி ஆலயம். அம்பாள் இப்படி தான் இருப்பாள். அற்புதமான இந்த காட்சியை பார்க்கலாம் நீங்கள். இங்கே யோனி வடிவம் கீழே, அதுக்கு மேலே அம்பாள் காமாக்கியா தேவி. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்ய காளி, மகா சரஸ்வதி. இங்கே 2 பல்லி இருக்கும், ஆண் பல்லி பெண் பல்லி. அதை பார்த்தா பல்லி தோஷங்கள்லாம் விலகிடும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 2 நாகம் இருக்கும், ஆண் நாகம் பெண் நாகம். நாகதோஷங்கள் விலகிறதுக்கு சிவபெருமான் பிரபஞ்சேஸ்வரர். இதுதான் காமாக்கியா தேவியுடைய கருவறை. இன்னும் காமாக்கியா தேவியுடைய பீடம்லாம் அந்த சைடு இருக்குது. அதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். அற்புதமான காமாக்கியா தேவியுடைய ஆலயம் தமிழகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆலயம் தான் இது. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறச்சு இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணுங்கள். காமாக்கியா தேவியுடைய அனுக்கிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.